வணக்கம் என் செல்லங்களே. இன்று நான் உங்களுக்கு ஒரு தந்திரமான நரியின் கதையை சொல்லப் போகிறேன். இது ஒரு காட்டில் நடந்த வேடிக்கையான கதை. ஒரு பசியுள்ள நரி உணவை தேடி ஒரு கிராமத்திற்குள் நுழைந்தது. அங்கே இருந்த நாய்கள் அதை பார்த்து குரைக்கத் தொடங்கின. நாய்களிடமிருந்து தப்பிக்க அந்த நரி ஒரு சலவை தொழிலாளியின் வீட்டில் இருந்த நீல நிற சாயம் நிறைந்த தொட்டிக்குள் குதித்தது. வெளியே வந்தபோது அந்த நரி தலை முதல் கால் வரை நீல நிறமாக மாறியிருந்தது. யாராலும் அதை அடையாளம் காண முடியவில்லை. காட்டிற்கு திரும்பிய நரி தன்னை கடவுளால் அனுப்பப்பட்ட ராஜா என்று அறிவித்தது. மற்ற விலங்குகள் அதை கண்டு பயந்தன. சிங்கம், புலி என பெரிய விலங்குகள் கூட அந்த நீல நிற நரிக்கு சேவை செய்தன. நரிக்கு ஒரே சந்தோஷம். ஒரு நாள் இரவு தூரத்தில் இருந்த மற்ற நரிகள் ஊளையிடத் தொடங்கின. அதை கேட்டதும் இந்த நீல நிற நரியால் சும்மா இருக்க முடியவில்லை. தன்னையும் மறந்து அந்த நீல நிற நரியும் ஊளையிட்டது. அதன் சத்தத்தை கேட்டு மற்ற விலங்குகள் இது சாதாரண நரிதான் என்று கண்டுபிடித்து விட்டன. ஆத்திரமடைந்த விலங்குகள் அந்த தந்திரக்கார நரியை துரத்தின. பொய் சொல்லி வாழ நினைத்த நரிக்கு இது ஒரு பாடம். பார்த்தீர்களா குழந்தைகளே, பொய் சொல்லி யாரையும் ஏமாற்ற முடியாது. உண்மை எப்போதும் வெல்லும். கதை பிடித்திருந்ததா? வரட்டுமா?